ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான்? வெறிண்டு ஓடுகிறான். பிஸியின் காரணமாக சுதேஷ்ல கெசட்ட போட்டு வச்சு உட்கார்ந்திருக்கான். நல்ல மார்க்கப்பட்டுள்ள குடும்பத்தினர்களுக்கு மேக்ஸிமம் செய்ய முடிஞ்சது அதுதான். எது? சூரத்துல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல சூரத்துல் பக்ரா டெய்லி ஓதுங்கன்னு சொல்லி. சூரத்துல் பக்ராவை டெய்லி ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. சூரத்துல் பக்ரா முழுசா இல்லாம கொஞ்சம் 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 உங்களால முடிஞ்ச அளவுக்கு மனைவி ஒரு பகுதி ஓதுறா, கணவன் ஒரு பகுதி ஓதுறா, இருந்தால் ஷைத்தான் வெறிண்டு ஓடுகிறான். ஷைத்தான் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்? தூங்குற நேரத்தில் வீட்டில் இப்ப தூங்குற முறை எப்படி? எல்லாருக்கும் தனித்தனி கொஞ்சம் வசதி இருந்தா எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம் இருக்கும். எல்லாம் மொபைல் போனோட தான் உழுவுறது பெட்ல, விளங்கிட்டா? அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் அங்க இருந்து அவுபி கலிமாத்தில்லாஹி தாமாத்தல ஒண்ணும் இல்ல, ஹாஃப்ல தூக்கம் பேத்துறது. எதுல? அப்படியே தூக்கம் பேத்து பாக்குறது. உமா மகன் தூக்கம், ஓகே முடிச்சு, இவ்வளவுதான். அவர் தூக்கம் இவர் எப்படி தூங்கினானா மயங்கிட்டாங்க எல்லாரும். இப்படித்தான் நடக்குதே தவிர யாராவது உட்கார்ந்து அவுது கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் அப்படி என்றெல்லாம் தெரியாது. வாப்பவே எப்படி சொல்றாரு தெரியுமா? புள்ள மதசால சொல்லி தந்த துவா ஓதிட்டு படி அப்படின்னு இவனுக்கு தெரியாது. தெரியாத சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியாது. தாயாவது கொஞ்சம் பாடமாக இருந்தாலும் இந்த தந்தைக்கு என்னது அதை பத்தி தெரியாது. என் புள்ள துவா சொல்றத பார்க்கல எனக்கு சரியான சந்தோஷமாக்கி. உனக்கு ஏன் சந்தோஷமாக்கி தெரியுமா? உனக்கு துவா தெரியாது.